ஹாய் எவ்ரிவன். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு டே டைமில் படிக்கவே முடியல. என்னோடய ஃப்ரெண்டுக்கு மேரேஜ்க்கு போயிருந்தேன். ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் நைட் ஸ்டடி தான். பாத்திரத்தை வேற நல்லா தீய வச்சுட்டேன். இது வந்து ஆக்சுவலி காஃபி வந்து இதை விட அந்த நெஸ்கஃபி கிளாசிக் அந்த ஒரு பாட்டில் இருக்கும், அது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி அது காலி ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு 5 ரூபி பேக்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ என்னோடய பிளானில் வந்து நான் ஃபஸ்ட்டு பாலிட்டி தானே எடுத்திருக்கேன். இப்போ பாலிட்டியில் வந்துட்டு மொத்தம் 40 மார்க்ஸில் மோஸ்ட்லி அந்த லக்ஷ்மிகாந்த் புக்குக்குள்ளே தான் இருக்கும். பட் லக்ஷ்மிகாந்த் புக்கில் நம்ம எல்லாமே படிக்க வேண்டாம். அந்த சிலபஸில் இருக்கிற டாபிக் மட்டும் படித்தா போதும். அந்த சிலபஸ் இருக்கிற டாப்பிக்கில் கூட சில இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ரேராக கேட்குற டாபிக்ஸை லாஸ்ட்டாக கவர் பண்ணிக்கலான்னு இருந்தேன் நான். ஸோ எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் கொஞ்சம் ப்ரிப்ரேஷனில் கொஷின் பேப்பர் பார்த்ததுல வந்துட்டு பாலிட்டியில் என்னென்ன வரும் அப்படின்ட்டு எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் என்னென்ன கொஷின்ஸ் அடிக்கடி ஒரு ஒரு டாப்பிக்லேருந்து அடிக்கடி அந்த கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கண்டிப்பாக 1 ஆர் 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். டிபிஎஸ்பிலேருந்து ஒன்று வந்துடும். ஸோ அந்த மாதிரி சில டாபிக்ஸில் வந்து எப்பயுமே கொஷின் பேப்பரில் அதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் எழுதி வச்சுட்டேன். ஸோ எழுதி வச்சதில் வந்துட்டு நான் ஒரு ஹாஃப் முடிச்சிருக்கேன் இது வரைக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ் என்னென்னு காமிக்கிறேன் இருங்க. ஸோ ஆக்சுவலி நான் வந்து மேலே ஒட்டிட்டு ஆக்சுவலி இதை எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன டாபிக்ஸ்ன்ட்டு. இது வந்து அழைச்சி எழுதிக்கலாம் என்னென்னாலும். ஸோ எதுக்கு எழுதுனேன்னா நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோன்னு தெரியும். அண்ட் தென் முடிச்சது வந்து ஞாபகம் இருக்கான்னு அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கவும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதை இப்படி எழுதியிருக்கேன். இது மார்க்கரில் தான் எழுதியிருக்கேன். ஸோ கரெக்ஷன் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து லக்ஷ்மிகாந்தில் இருக்கிற சாப்டர்ஸ் இதுலலாம் வந்து மோஸ்ட்லி கொஷின்ஸ் நிறைய வரும், அடிக்கடி வரும். ப்ரியாம்பிள்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும். ரீஆர்கனைசேஷன்லேருந்து சம்டைம்ஸ் வரும். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்பயுமே வரும். டிபிஎஸ்பி, எமர்ஜென்சி, பிரசிடெண்ட், இது எல்லாமே அவுட்லைன் டாபிக் தான். ஸோ அதுலேயும் வந்து சில டாப்பிக்கில் டெப்த்து போகணுன்னு இருக்குது, சில டாப்பிக்கில் டெப்த்து போக தேவையில்ல, ஜஸ்ட்டு பேசிக்காக படித்தா போதும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது தான் அது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஜஸ்ட் அப்படி கண்ணை மூடிட்டு படிக்கலாம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு தெரியாது இந்த டாபிக் வந்து எங்கே இருக்குது, இது எதுலேருந்து இந்த கொஷின் வந்திருக்குன்ட்டு உங்களுக்கு புரியாது பிகினராக இருக்கீங்கன்னா. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டாபிக்ஸை நான் இப்போ எழுதி வச்சுருக்க டாபிக்ஸை லக்ஷ்மிகாந்த் புக்கில் படிச்சிருங்க. அதுவே உங்களுக்கு டைம் எடுக்கும். லைன் பை லைன் படித்து எழுதுறதுக்கே டைம் எடுக்கும். பிகாஸ் வந்துட்டு ஒன்ஸ் லைன் பை லைன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் எது தேவைப்படும்னு உங்களுக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான். என்னோடய வீடியோஸ் ஆக்சுவலி நிறைய பிகினர் பார்க்குறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் இன்னும் வந்துட்டு கொஞ்சம் வேறு வீடியோஸில் போடுறேன். எப்படின்னா வந்துட்டு இப்போ நான் இருக்கிற டாபிக்ஸில் இப்போ ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இந்த டாபிக்ஸில் எந்தளவுக்கு டெப்த்து போகணும், எந்தளவுக்கு படித்தா போதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். இனிமேல் வீடியோஸ் போடுறேன் ஆக்சுவலி. ஏன்னா எதுக்குன்னா இப்போ வந்து உங்களுக்கு எந்த டாபிக்ஸில் டெப்த்து போகணும், எந்த டாபிக்ஸில் டெப்த்து போகக்கூடாதுன்னு தெரியாதுல்ல. இது வந்துட்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கேட்குறாங்கன்றத படித்து முடிச்சுட்டு அப்புறம் கேட்காதது கூட அப்புறமா ஜஸ்ட் ஒன் கோ போய்க்கலாம், படிச்சுக்கலாம். பட் எப்படி கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு ரேராக கேட்குறத படிச்சுக்கலாம்ல. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் இந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். என்னென்னா வந்துட்டு ரொம்ப டீப்பாக எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருந்தேன். சிலபஸில் இருக்கிறது கூட டீப்பாக படிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அவங்க கேட்டது பார்த்தா ரொம்ப பேசிக்காக தான் கேட்டிருந்தாங்க. நம்ம டீப்பாக படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு டைம் அதிகமாக கன்சியூம் ஆகுது. ஃபஸ்ட்டு கேட்கறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீப்பாக படித்தா கூட ஓகே. அதுக்குள்ளே எக்ஸாம் கிட்ட வந்தாலும் நம்ம கட் ஆஃப் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே டீப்பாக ரொம்ப படிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மற்ற இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் அடிக்கடி கேட்குற டாபிக்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரிவிஷனுக்கும் டைம் கம்மியாகுது. ஸோ ஓவரால் எல்லாமே மிஸ் அப் ஆகுது.
நான் வந்துட்டு இப்போ ஜுடிஷியரி வரையும் முடிச்சிருக்கேன். மீதி டாபிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 4, 5 டாபிக்ஸ் இருக்கு. லோக்கல் கவர்ன்மெண்ட் எலக்ஷன் இதெல்லாம். அ இதெல்லாம் முடிச்சுட்டேன்னா, ஒரு 2 டேஸ்க்குள்ள முடிக்கலான்னு இருக்கேன். ஆ முடிச்சுட்டேன்னா, அண்ட் தென் ஒரு டெஸ்ட் போட்டுட்டு, வேற என்னென்ன டாபிக்ஸ்லாம் மிஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு, அத ஆட் பண்ணி அத முடிச்சுட்டேன்னா, ஓரளவுக்கு பாலிட்டில வந்து 40 மார்க்ஸ் வரும்ல. அதுல வந்துட்டு நம்ம பாலிட்டில மட்டும் எப்பயுமே புக்ல இருந்து தானே வரும். ஸோ, அதுல வந்து நம்ம எப்படியாச்சும் ஃபுல் மார்க்ஸ் எய்ம் பண்ணணும். அப்படின்னாலும் 1 ஆர் 2 மிஸ் ஆகும். பட் அதான் ஒரு 38, 39 போட்டுட்டா நம்ம பாலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு அர்த்தம். ஸோ, நான் டாபிக் வைஸ் பிகினருக்காக எப்படி படிக்கணுன்ட்டு நெக்ஸ்ட்டு போடுறேன். ஓகேவா? பாய் காய்ஸ்.